சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், சோத்ரம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து onida 110 யூனிட்டு ஸ்பிளிட் யூனிட். இது வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறது பாருங்கள். இதுவும் அப்ராக்சிமேட்டு 11 வருஷம் இருக்குது இதனுடைய யூனிட் வாங்கி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்டோர். இந்த இன்டோர் வந்து டிஸ்மேண்ட்லிங் பண்ணும்பொழுது ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்துங்க, இது இன்டோர் காயில். இது ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா பாருங்கள். சேம் டிட்டோ உங்களுக்கு இன்டோர் அண்ட் ப்ளோவர் அது ஃபோட்டோஸ் தான் இருக்குது, வீடியோ இல்லாதனால. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைமில் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர்ஸ் ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்திங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து 11 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி சர்வீஸே பண்ணல, எல்லாமே ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு. இது பாருங்கள் பிஃபோர். இது ப்ளோயருடைய இது பாருங்கள், சைஸு அண்ட் ரொம்ப பிரெத்தாக இருக்குது யூனிட் வந்து. இன்றைக்கும் வந்து இது பக்காவாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா அது ப்ளோவர் பாருங்கள். பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கிற ஒனிடாலே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சொல்லலாம். இந்த ஒனிடா அந்த 2003 2008 வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது ஒனிடா. இது வந்து பேக் சைட் காயில் சொல்லுவோம் நாங்கள். இதை இண்டோர்லேயே வி ஷேப் காயில் பேக் சைடு இருக்கும். இது பாருங்கள், ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா பாருங்கள். அந்த லைட்டாக அந்த பிளாக்கை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஃபுல்லாகவே வந்து அந்த அலுமினியம்லேயே வந்து ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ வாட்டர் வாஷில் இப்படி தான் பண்ண முடிஞ்சது எங்களால். இது ப்ளோவர் தனியாக காட்டுறவங்களுக்கு, மோட்டர்லாம் இல்லாமல், காயிலெலாம் இல்லாமல். அது பார்த்துங்க, ப்ளோவர் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னுட்டு. ஸோ ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் பாருங்கள், மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம். எங்களால் வீடியோ இந்த டைமில் உங்களுக்கு கொடுக்காது, மன்னிச்சிடுங்க. ஏன்னா இந்த டைம் வெளியும் போக முடியாது. இதெல்லாம் வந்து பிஃபோர் ஒரு 3-4 மந்த்க்கு எடுத்த ஃபுட்டேஜ் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு நான் காட்டுனதுக்காக காட்டுறேன், சரிங்களா? இது பார்த்து வி ஷேப் காயில்னு சொல்ல பார்த்தீங்களா, இது பேக் சைட் காயில். ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகி, ஆனால் யூனிட் வந்து ஓடும். பட் செக்ஷனில் வந்து ஐஸ் கட்டும். 2 பைப்பில் பெரிய பைப் சொன்னால் ஐஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பெரிய பைப்பில் ஐஸ் கட்டுதுன்னும் போது அது இந்த மாதிரி ஃபுல் சர்வீஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், ஃபங்கஸ் இதனால் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களாக இருந்தால் கண்டிப்பாக எஃபெக்ட் ஹெவியாக இருக்கும். இது ஜூம் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு பாருங்கள், இது இந்த பக்கம் உங்களுக்கு இழுத்தா மட்டும்தான், ஏர் இழுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜே பண்ணும். இந்த பக்கம் ஏர் இழுக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி விஸ்ன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இது ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா அந்த கம்பெனி கொடுத்த ப்ளூ, எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் இது வந்து அந்த கம்பெனி கொடுத்த ப்ளூவை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பாருங்கள், வி ஷேப் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்த இடம் இது. நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர்ஸ் ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கே அதிலே கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுவும் ப்ளோவர் தான். அது ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பின்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. லீஃப் சொல்லுவோம். இது பாருங்கள் 52லேருந்து 58 வரைக்கும் வரும் ஒரு லீஃப். நம்ம ஃபேனில் 3 லீஃப் இருக்குன்னா இதில் வந்து 352 விங்ஸ் இருந்ததுனால தான் உங்களுக்கு ஏர் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இது காயில். இதுதான் ஒனிடாவுடைய 5 ஸ்டார் யூனிட். இது பேக் காயில். இது பார்த்திங்கன்னா இதுதான் அவுட்டோர். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கோபிஜி வந்து ஷேர் பண்ணுங்கள் மெயினாக. ஸோ உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.